அகந்தை. மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும். மனத்தாழ்மை உள்ளவனோ கனமடைவான். ஒரு சிலர் மற்றவர்கள் மத்தியில் தங்களை பெருமைப்படுத்துவதற்காக தங்களை தாங்களே புகழ்ந்து கொள்வார்கள். தங்களை பற்றி பெருமையாக பேசுவார்கள். தங்களுடைய பேச்சுக்களையும் செய்கைகளையும் புகழ்ந்து சொல்லுவார்கள். தாங்களே எல்லோரையும் விட எல்லா காரியங்களிலும் மேலானவர்கள் என்று பெருமையோடு இருப்பார்கள். அழிவுக்கு முன்னானது அகந்தை. கர்த்தர் பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். மனத்தாழ்மை உள்ளவனுக்கு ஆதரவு கொடுக்கிறார். தன்னைத்தான் பெருமைப்படுத்துகிறவன் தேவனை கோபப்படுத்துகிறான். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை என்பதை மறந்துவிடக் கூடாது. கர்த்தரே பெரியவர் என்பதை நாம் அங்கீகரித்து கர்த்தருக்கு முன்பாக நாம் மனத்தாழ்மையோடு இருக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தில் பெருமை அதிகரிக்கும் போது கர்த்தர் நம்மை தாழ்த்துகிறார். தம்முடைய கிருபை நிறைந்த பராமரிப்பை நமக்கு கொடுக்காமல் அதை விலக்கி வைத்து விடுகிறார். கர்த்தருடைய கிருபை இல்லை என்றால் நாம் ஒன்றுமே இல்லை. மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும். நம்மை பற்றி நாமே புகழக்கூடாது. மற்றவர்கள் நம்மை புகழ்ந்தாலும் அவர்களுடைய புகழ்ச்சியின் வார்த்தைகளை குறித்து நாம் மிகவும் எச்சரிப்பாய் இருக்க வேண்டும். பல சமயங்களில் புகழ்ச்சி நம்முடைய கால்களுக்கு மறைவாக வைக்கப்படும் வலைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறது. மனத்தாழ்மை உள்ளவன் கனமடைவான். அவனிடத்தில் நற்குணம் இருக்கும். தேவனுடைய தயவு மிகுந்திருக்கும். மனத்தாழ்மை உள்ளவன் அசைக்கப்படாமல் நிலைத்திருப்பான். தாழ்ந்து போன அகந்தைக்காரர் லூசிபர், தேவ தூதர்கள், ஆதாமும் ஏவாளும், நேபுகாத் நேச்சார், பெல்ஷாத்சார். கனமடைந்த மனத்தாழ்மை உடையோர் சாலமோன், யோவான், மரியாள், தேவதூதர்கள்.